கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் எதை குறித்துதான ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடத்தினுடைய தலைப்பு வேதமும் புராணமும், பைபிள் அண்ட் மித்தாலஜி அப்படின்றதான ஒரு தலைப்புல நம்ம இன்னைக்கு சற்று நேரம் தேவனுடைய சத்தியத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த ஒரு தலைப்பை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். என்ன ஒரு கேள்வின்னு பாத்தீங்கன்னா, வேதம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், புராணம் நம்ம தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஏன்னா நம்ம முன்னாடி இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா அநேக புராணங்கள் நம்ம கேட்டு வளர்ந்து, சோ இப்ப அந்த ஒரு தவறான வழியில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப நாள் நம்ம இருந்தோம். அதற்கப்புறம் தேவனுடைய உண்மையான சத்தியம் தெரிந்து இன்னைக்கு நம்ம உள்ள வந்துட்டோம் சத்தியத்துக்குள்ள. ஆனா இன்னைக்கு நமக்கு இந்த புராணம் தெரிஞ்சுக்கணும் அவசியமா அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம புராணம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த புராணங்கள் எப்படி வந்துச்சு, யாரால் வந்துச்சு, எதன் மூலமா வந்துச்சு அப்படின்றதான ஒரு தெளிவு என்ன பண்ணுதுன்னா நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது. ஏன் இதை நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை கொஞ்சம் பாருங்க. சோ இப்ப அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னை படைத்த பிதாவாகிய தேவனை அவங்க மறந்துட்டு இன்னைக்கு தாங்க பாக்குற எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவங்க கல்லம் வணங்கிட்டு இருக்கிறாங்க, இல்ல மரத்தை வணங்கிட்டு இருப்பாங்க, அப்படி இல்ல ஏதோ ஒரு விலங்கை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வணங்கிட்டு இருப்பாங்க. சோ இப்போ இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த இந்த ஒரு காலகட்டத்துல ஏன் இன்னும் இந்த ஜனங்கள் இந்த ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணுது, நமக்கு இன்னைக்கு வருது இல்லைங்களா? சோ இப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. ஆதியில தேவன் இருக்கிறாரு, ஆதாம் ஏவாள் 2 பேரும் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு அறிவு என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அதே போல ஆபேல், காயின், இப்ப இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தேவனை குறித்ததான ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த உலக ஜனங்கள் ஏன் இன்னும் தேவனை குறித்ததான ஒரு தெளிவு இல்ல, யார் உண்மையான கடவுள் அப்படின்ற ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேகருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மறைக்கப்பட்டிருக்கு, நம்மளை தவிர. ஈவன் கிறிஸ்தவ மண்டலமும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்காங்க, தவறிதான் போயிருக்கிறாங்கன்னு சொல்லணும். நம்ம கூட வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கின்ற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த சாத்தான் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இந்த ஜனங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒட்டுமொத்த ஜனங்களோட மனதை என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் குருடாக்கி இருக்கிறான் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ அந்த ஒரு விஷயத்துல யார் குருடாக்கப்படவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அந்த ஒரு மனக்கண் திறக்கப்பட்டு நம்ம இன்னைக்கு ஒரு தெளிவுக்குள்ள இருக்கிறோம். ஆனா அநேக மக்கள் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த மனக்கண் குருடான நிலைமையில தான் இருக்கிறாங்க. சோ இப்ப இது எல்லாத்துக்கும் யார் காரணம், எதனால சாத்தான் இப்படி எல்லாரையும் இந்த ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள வச்சிருக்கிறான் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பாடத்துல நம்ம தியானிக்க போறோம். சோ இப்போ நம்ம முதல்லயே சொன்னது போல புராணங்கள் அப்படின்னு கேட்கும்போது அநேகருக்கு அநேக அர்த்தங்கள் சொல்லலாம். இப்ப புராணம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லலாம். அந்த கட்டுக்கதைனா அதாவது ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்த அவங்க அந்த விஷயத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் திடீர்னு ஒரு தண்ணியில இருந்து பிறந்தான், இல்லைன்னா ஒரு நெருப்புல இருந்து அந்த மனிதன் உதிச்சு வந்தான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சோ இப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மாறாத ஒரு விஷயம், அதாவது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா ஒரு குழந்தை வரணும்னா அது தன் தாயினுடைய கருவில இருந்து தான் என்ன பண்ணோம்னா ஒரு மனுஷன் வர முடியும். சோ இப்ப மாறாக இது போன்ற காரியங்கள் எல்லாமே எதுன்னு பாத்தீங்கன்னா கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இதெல்லாமே தான் நம்ம பார்த்த புராணங்கள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ இப்போ இந்த புராணங்கள் எல்லாத்துக்குமே எது ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க வேர்ல்ட் ஹிஸ்டரியில பார்க்கும்போது ஒரு சில 3 ராஜ்யங்கள் என்ன பண்றாங்கன்னா வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்குறாங்க. சோ இப்ப அது என்னென்ன ராஜ்யங்கள் அப்படி இருக்கு. சோ இப்போ ஒன்று பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம், அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா எகிப்து, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரேக்கம். சோ இப்ப இந்த 3 தான் பாத்தீங்கன்னா பிரதானமா புராணங்கள் உருவாவதற்கு காரணமா இருந்த ராஜ்யங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அநேகருக்கு இதை குறித்ததான ஒரு சில தெளிவுகள் இருந்திருக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ பாபிலோன் ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வேதத்துல அநேக இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா படிச்சிருப்போம். சோ இப்போ நேபுகாத் நேச்சாரை குறித்து என்ன பண்ணிருப்போம், நம்ம
படிச்சிருப்போம். இன்னும் பாபிலோனின் தொங்கு தோட்டத்தை குறித்து படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த பாபிலோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதி காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ராஜ்யம் நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம எகிப்தை குறித்து அதிகமா பார்த்திருப்போம். நம்ம யோசேப் வந்து பாத்தீங்கன்னா அங்க சிறைப்பட்டு போயிருந்தார். ஸோ அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அங்க அடிமைகளா இருந்தாங்க. அது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதே போல எகிப்துல இருக்கிற அந்த பிரமிடு. ஸோ இப்போ தேவனுடைய பிரம்மாண்ட திட்டமே அந்த பிரமிடுக்குள்ள இருக்குதுன்ற விஷயமும் நமக்கு என்ன பண்ணிருக்கோம்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க ராஜ்யம். ஸோ இப்போ இந்த கிரேக்க ராஜ்யம் எதை பேஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு தானியேல் புத்தகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? த கிரேட் அலெக்சாண்டர். ஸோ இப்போ அவர் இருந்த ராஜ்யம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேக்க ராஜ்யம் நம்ம பாக்குறோம். இந்த 3 ராஜ்யங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துல ஒற்று போகுது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ராஜ்யத்திலுமே பழங்கால அதிசயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னது போல பாபிலோன்ல இருந்த தொங்கு தோட்டமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழங்கால அதிசயங்கள் இருந்திருக்கு. அதே போல எகிப்துல இருக்கிற பிரமிடு, அதே போல அந்த கிரேக்கர்களுடைய அந்த புராதன அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பழங்கால அதிசயங்கள்ல ஒன்றா இருக்குது. இந்த 3 ராஜ்யங்கள்ல இருந்துதான் இன்னைக்கு புராணங்கள் எல்லாமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். நம்ம புராணம் என்ன சொல்லியிருந்தோம்? கட்டுக்கதைன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆனா நம்ம அந்த புராணத்துக்குள்ள போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில அந்த புராணத்துல ஒரு வரலாற்று சான்று வந்து என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா அது அங்க நடந்திருக்கும். ஸோ இப்ப ஏதோ ஒரு நடந்த விஷயமும் ஒரு கட்டுக்கதையும் சேர்ந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை ஒரு புராணமா வந்து என்ன பண்ணிருப்பாங்க டெவலப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம வேதாகமத்துல இருக்கிற தேவன் சொன்ன அந்த கட்டளைகளுக்கு நம்ம போலாம் பாருங்க. ஸோ இப்போ யாத்திராகமத்துல தேவன் என்ன கொடுத்திருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவர் கொடுத்திருந்தார். ஸோ அப்ப அதுல அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிரதானமா ஒரு ஃபர்ஸ்ட் கற்பனையே என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் நீ வந்து என்ன பண்ணாங்கன்னா உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கட்டளை கொடுத்துட்டு அடுத்து தேவன் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா யாதொரு விக்கிரகத்தையும் நீ வந்து என்ன பண்ணிடாத உனக்காக உண்டு பண்ணிடாத அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? சோ இப்போ இந்த ஒரு விஷயம் ஏன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் இதை ஒரு கட்டளையா அங்க கொடுத்தாரு அப்படின்ற ஒரு நம்ம பார்க்கும்போது ஏனென்றால் அந்த காலகட்டத்துல இஸ்ரேல் ஜனங்களை தவிர சுற்றி அங்க இருந்த எல்லா ஜனங்களுமே இந்த ஒரு விக்கிரக வழிபாட்டுக்குள்ளேயும் அநேக சிலை வணக்கத்திலையும் விக்கிரக வணக்கத்திலையும் இருந்தாங்கன்றது நமக்கு தெரியும். சோ இப்போ அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா அவர்களை போல நீங்க இருக்காதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த பிரதான கட்டளைகளை கூட என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் அங்க கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்போ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்றத ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு பாடத்துக்குள்ள போகலாம். எரேமியா 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 15, 16. எரேமியா 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல். அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும் பெரிய கூட்டமாய் நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும் எகிப்து தேசத்தில் பத்ரோசிலே குடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரதியுத்தரமாக, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல். சோ இப்ப இங்க பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பேசியிருக்காங்கன்னு பாருங்க. வசனம் பாருங்க 15ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள் வந்து என்ன பண்ணிருக்காங்களா அந்நிய தேவர்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க தூபம் காட்டி இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே பெரிய கூட்டமா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எரேமியாவுக்கு விரோதமா வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க பேசுறாங்க. அதாவது எரேமியாவுக்கு விரோதமா பேசுறதுன்றது தேவனுக்கு விரோதமா பேசுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை பார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். இங்க பாருங்க அந்த இஸ்ரேல் ஸ்திரீகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எரேமியாக்கு விரோதமா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் வான ராக்கினிக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தூபம் காட்டுவோம். அந்த வான ராக்கினிக்கு நாங்க வந்து என்ன பண்ணுவோம் பான பலிகளை வார்ப்போம். அதே போல நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த வான ராக்கினிக்கு நாங்க தூபம் காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கள வழி நடத்திட்டு வந்த தேவன் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல மறந்துட்டு ஏதோ ஒரு அந்நிய தெய்வத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா தேவனுக்கு ஈக்குவலான ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வச்சுட்டாங்க. சோ இப்போ இன்னும் அவங்க என்ன மோசமா சொல்றாங்கன்னா இனிமேல் நாங்க என்ன பண்ண மாட்டோம் உனக்கு கீழ்ப்படிய மாட்டோம், அதாவது தேவனுக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
வானராக்கினிக்கு நாங்க தூபம் காட்டுவோம், இன்னும் அது தொடர்ந்து பானபலிகளை வார்ப்போம் அப்படின்னு என்ன சொல்றாங்க, இங்க சொல்றாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 18ஆம் வசனம். நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பான பலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். சோ இப்ப இங்க பாருங்க என்ன மாதிரி ஒரு வார்த்தை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க. நாங்க எப்போ வானராக்கினிக்கு தூபம் காட்டாம போனோமோ அதுல இருந்துதான் எங்களுக்கு என்ன வந்தது, பிரச்சனை வந்தது. அதனாலதான் நாங்க என்ன பண்ணப்பட்டோம், பட்டயத்தினால செற்றோம், அநேக கொள்ளை நோய்கள்னால நாங்க என்ன பண்ணோம், செத்து போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வார்த்தை பாருங்க. தேவனை மறந்துட்டு, தேவன் செய்த அற்புத அடையாளங்களை எல்லாம் மறந்துட்டு, அவர் எவ்வளவு பிரம்மாண்டமா அவங்களை எகிப்தில இருந்து கானான் வரைக்கும் கூட்டிட்டு வந்தாரு. இந்த அற்புதங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு என்ன எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா வந்து அந்நிய தெய்வத்துக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த ஜனங்கள் பேசுறத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பெண் கடவுளோட பெயர் வருது பாத்தீங்களா? என்ன பெயர்ன்னு பார்க்கும்போது வான ராக்கினி. சோ இப்போ யார் இந்த வானராக்கினி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப அந்த வானராக்கினி அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு மீனிங் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, த குயின் ஆஃப் ஹெவன், அதாவது ஹெவனுடைய குயின், அதாவது பரலோகத்தின் ராணி அப்படின்ற ஒரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வானராக்கினிக்கு இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 8:3. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவி என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வானராக்கினின்ற ஒரு அந்நிய கடவுளை பார்த்தோம். அடுத்து பாருங்க இங்க எசேக்கியேல்ல இன்னொரு ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகமா இருக்கு. சோ அது தேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எரிச்சல் உண்டாக்குற ஒரு விக்கிரகத்தின் ஸ்தானத்தை வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாக்குறாரு. சோ இப்ப அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 8:13. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த ஒரு இடத்துல பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க ஒரு பெயர் வருது. அந்த அந்நிய கடவுளோட இன்னொரு அந்நிய கடவுளுடைய பெயர் வருது. அந்த கடவுளோட பெயர் என்னன்னு பார்க்கும்போது தம்மூஸ் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 3 கடவுள் பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த வானராக்கினி, அடுத்து அந்த எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தம்மூஸ். இப்ப இதை தொடர்ந்து இன்னும் அநேக வந்து பாத்தீங்கன்னா அந்நிய கடவுள்களை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வழிபட்டு கொண்டு இருந்திருக்காங்க. அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 8:33. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். அடுத்த வசனம் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க பாகால்னு சொல்லி ஒரு அந்நிய கடவுளோட பெயர் வருது. அடுத்து பாகால் பேரீத்துன்னு சொல்லி இன்னொரு அந்நிய கடவுள் பெயர் வருது. அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 32:35. எரேமியா 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர்கள் மோளேகுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னொருடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு அந்நிய கடவுளோட பெயர் வருது. சோ அந்த கடவுளோட பெயர் என்னன்னு பார்க்கும்போது மோலேகுன்ற பெயர் இருக்கு. சோ அந்த கடவுளுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் என்ன பண்ணிருக்காங்க, தீக்கடக்க பண்ணிருக்கிறாங்க. அதாவது தீக்கடக்கம்ன்றது என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா நீங்க திருவிவிலியத்துல வாசிச்சீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் சுட்டெரித்தார்கள். அதாவது அப்படியே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல அவங்க பிள்ளைகளை அவங்க பலியிடுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மோசமான காரியத்தை செய்திருக்கிறாங்க. சோ இப்ப அந்த கடவுளோட பெயர் தான் நம்ம பார்த்தோம், மோலேகுன்றது. அடுத்து இன்னும் அநேக கடவுள்கள் அவங்க வணங்கி இருக்கிறாங்க. அடுத்து நியாயாதிபதிகள் 2:11-13. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து
பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்கள் ஆகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். பார்க்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடுத்து இன்னும் சில விக்கிரகங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, வணங்கி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத் என்று சொல்லி இன்னொரு கடவுளையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வணங்கி இருக்கிறாங்க. சோ இப்ப இந்த பாகால் நம்ம நிறைய டைம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வேதத்துல வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா. சோ இப்ப எலியா நாட்களில பார்த்திருக்கலாம், இன்னும் வந்து அதிகமா கிதியோன் நாட்கள்ல, நியாயாதிபதிகளுடைய நாட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாகால வந்து அவங்க ரொம்ப பிரதானமா வணங்கி இருந்தாங்க. கூடவே அஸ்தரோத் என்ற ஒரு கடவுளையும் வணங்கியிருந்தாங்க. சோ இப்ப இந்த அஸ்தரோத்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் கடவுள், பாகால் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் கடவுள். சோ இப்போ இந்த கடவுள்களை ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் வணங்குனாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம்னா, அதுக்கு என்ன ஒரு ஆன்சர் பார்க்கும்போது, அந்த ஜனங்கள் சுற்றி இருந்த ஜனங்களை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டாங்க. சோ இப்ப நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்களை சுற்றி எந்தெந்த நாடுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பெலிஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்க கூட என்ன பண்ணியிருந்தாங்க, யுத்தம் பண்ணாங்க. அடுத்து மீதியானியர்கள் வந்து யுத்தம் பண்ணாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீரியா. சோ இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விக்கிரக வழிபாட்டுல இருந்ததுனால அவர்களை பார்த்து இந்த இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சோரம் போய் இந்த ஒரு விக்கிரக வழிபாட்டுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். சோ இப்ப பாருங்க, ஒரு கன்சாலிடேட் பண்ணலாம். யார் இந்த அந்நிய தேவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எத்தனை அந்நிய தேவர்களை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வானராக்கினின்ற ஒரு அந்நிய தெய்வத்தை பார்த்தோம். அடுத்து தம்முஸ் என்ற ஒரு தெய்வத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்தரோத் என்ற ஒரு அந்நிய கடவுள் பார்த்தோம். அடுத்து பாகால் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாகால் பேரித் பார்த்தோம். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோலேக் என்று சொல்லி இன்னொரு அந்நிய கடவுள் பார்த்தோம். சோ இப்ப இத்தனை அந்நிய கடவுளை பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, வணங்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படி வணங்கி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடவுள்களுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா, பான பலிகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க, செலுத்தி இருக்கிறாங்க. இன்னும் பணியாரங்களை சுட்டிருக்காங்க. இன்னும் நீங்க எசேக்கியேல் எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக வசனங்கள் இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தகப்பன் வந்து என்ன பண்ணாங்க, விறகுகளை பொறுக்கினார்கள், பிள்ளைகள் வந்து நெருப்பு மூட்டினார்கள், அவங்களுடைய ஸ்திரீகள் வந்து என்ன பண்ணாங்களாம், மாப்பு செய்தாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப மும்முரமா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கடவுளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பண்டிகைகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆசரிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப இன்னைக்கும் நம்ம கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அநேக பண்டிகைகள் கொண்டாடுறாங்க இல்லைங்களா. சோ அதே போல அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற அந்நிய தெய்வங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல தெரியுது இல்லைங்களா. சோ இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோலேகுன்ற இந்த ஒரு கடவுள். அடுத்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகால்ன்ற கடவுள். சோ இப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. அதாவது ஒரு மாடு போன்ற ஒரு தோற்றத்தை உடைய ஒரு கடவுளா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுள்கள் இருக்கு. அடுத்து அஸ்தரோத். இந்த அஸ்தரோத்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பெண் கடவுள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்முஸ். இந்த தம்முஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த யார் இந்த தம்முஸ், யார் இந்த அஸ்தரோத், யார் இந்த பாகால், இந்த மோலேகு, இவங்க எல்லாமே குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இது எல்லாமே இன்னைக்கு வேதத்துல இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ இப்போ இவங்கெல்லாம் யாரு, எப்படி இவங்க வந்தாங்க, சோ இப்ப இவங்களை குறித்து வேதத்துல ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா, சோ இப்ப இதெல்லாமே நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இன்னும் டீப்பா பாடத்துக்குள்ள போகலாம். சோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இன்னைக்கு நம்ம போப்பு மார்க்கத்தை எதோட கம்பேர் பண்றோம்னு பார்க்கும்போது பாபிலோன் என்ற ஒரு ராஜ்யத்தோட கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா. சோ இப்ப இந்த இடத்துல ஆஹ் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன் தேவன் போப்பு மார்க்கத்தை பாபிலோனோட கம்பேர் பண்றாரு. சோ போப்பு மார்க்கம் என்ன பண்ணுச்சு, பாபிலோன் என்ன பண்ணுச்சு அப்படின்ற விஷயம் நமக்கு என்ன பண்ணணும்னா இன்னைக்கு தெரியணும். சோ இப்ப ஏன்னா இன்னைக்கு போப்பு மார்க்கத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு டோட்டல் விக்கிரக ஆராதனையே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்துல பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பாக்குறோம் இல்லைங்களா. சோ இப்ப இந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்படி பாபிலோன்ல ஒரு சில அருவருப்பான காரியங்கள் பண்ணாங்களோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல இந்த போப்பு மார்க்கம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப அதனாலதான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த போப்பு மார்க்கத்துக்கு பாபிலோன் அப்படின்ற ஒரு பெயரை கூட நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா. சோ இப்போ ஏன் பாபிலோன் சொன்னாருன்றத நம்ம இப்ப பார்க்கணும். வசனம் வாசிக்கலாம். எரேமியா 51:6. எரேமியா 51 முதல். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவில் இருந்து ஓடி
அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது. அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள். ஒருவேளை குணமாகும். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க பாருங்க, நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, ஏன் தேவன் போப்பு மார்க்கத்தை பாபிலோன் அப்படின்னு சொன்னாரு. சோ அதற்கான ஒரு விளக்கத்தை தான் நம்ம இப்ப பாக்குறோம். சோ இந்த ஒரு வசனம் எதை குறித்ததுன்னு பாத்தீங்கன்னா, பண்டைய காலத்துல இருந்த பாபிலோன். சோ அந்த பாபிலோன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம் அது என்ன பண்ணிடுச்சான், பூமியில் உள்ள அனைத்தையும் என்ன பண்ணிடுச்சு, அது வெறிக்க பண்ணினது அப்படின்னு பாக்குறோம். அதன் மதுவை என்ன பண்ணாங்க, ஜாதிகள் யாவரும் என்ன பண்ணாங்க, குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா புத்தி மயங்கினார்கள். சோ இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிட்டரல் பாபிலோன்ல நடந்த ஒரு விஷயம். சோ இப்ப அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மதுவை வந்து அங்க மற்ற ஜாதிகளுக்கு, அதாவது மற்ற நாடுகளுக்கு கொடுத்து, ஒட்டுமொத்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மதிமயங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அந்த லிட்ரல் பாபிலோன்ல செய்திருக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற போப்பு மார்க்கமும் இதே ஒரு காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அடுத்த வசனம் வெளிப்படுத்துதல் 17:4. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னா, அங்க நம்ம லிட்ரல் பாபிலோன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதே போல தேவன் வந்து இன்னைக்கு இருக்கிற போப்பு மார்க்கம் எப்படி இருக்குன்றத இந்த வெளிப்படுத்தல் வசனத்துல என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. அங்க நம்ம என்ன பார்த்தோமோ அதே டிக்டோவா வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னைக்கு இருக்கிற போப்பு மார்க்கம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ இங்க பாருங்க, இந்த வசனத்துல பாருங்க, வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா, தன் கையில் வைத்திருந்தாள். அங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஜாதிகளுடைய மதுவை வந்து மற்ற ஜாதிகள் குடித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கமா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொற்பாத்திரம்ன்றது சத்தியம். அந்த சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா விலையேறப்பட்ட அந்த சத்தியத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மதுவை ஊற்றிட்டாங்க. அதாவது மது நம்ம தவறான போதனைகளை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மகத்தான சத்தியத்துக்குள்ள அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்போ அந்த தவறான போதனை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறான போதனை வந்து அநேகர் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா புத்தி மயங்கி மதி மயங்கி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இப்போ இந்த விஷயத்த லிட்ரல் பாபிலோன் ஃபாலோ பண்ணாங்க. அது அப்படியே இன்னைக்கு டிட்டோவா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த போப்பு மார்க்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க, அந்த மதுவை ஊத்துறாங்கன்னு பாக்குறோம். அதே போல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க, அந்த மதுவை ஊட்டுனாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இந்த ஸ்திரீ யாருன்றதை நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 18:3. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த வேசின்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தை குறிக்குது. சோ இப்போ இன்னைக்கு போப்பு மார்க்கத்தோட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டைம்ல கவர்மெண்ட், அதாவது சிவில் கவர்மெண்ட் போப்பு மார்க்கத்தோட ஒரு அலைன்ஸ் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையுமே அவங்க வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அநேக சத்தியத்துல நம்ம அநேக சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த விஷயத்த நம்ம பார்த்திருப்போம். சோ இப்போ இந்த ஒரு விஷயம் இங்க பாபிலோன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் இன்னைக்கு போப்பு மார்க்கத்துல என்ன நடக்குதுன்றதை நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டா நம்மளால சொல்ல முடியும். சோ இப்போ அப்படி பாபிலோன்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்கலாம் பாருங்க. சோ இப்போ அந்த லிட்ரல் பாபிலோன் எப்படி இருந்ததுன்றத நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாபிலோன் குறித்து நம்ம அநேக வசனங்கள் வாசிச்சிருப்போம். பாபிலோன் வந்து பாத்தீங்கன்னா தொங்கு தோட்டம் இருந்துச்சு. அங்க நேபுகாத் நேச்சார் வந்து
சிங்கம் மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்தாருன்றதெல்லாம் நம்ம வேதத்துல அநேக டைம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ இப்ப இந்த பாபிலோன் என்ற பெயர் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்றது நமக்கு என்ன பண்ணணும், தெரியணும். சோ இப்போ இதை குறித்து நமக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதுங்களா? நீங்க பாபிலோன் என்ற பெயருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆதியாகமத்துல ஒரு வசனம் படிச்சிருப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அங்க அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோபுரத்தை கட்டுவாங்க. சோ அந்த கோபுரத்தின் பெயர் தான் அந்த பாபேல். சோ இப்ப இந்த பாபேல் தான் பாபிலோனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இந்த பாபேல் என்ற பெயர் தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிற்காலத்துல பாபிலோன் என்ற ஒரு சாம்ராஜ்யமா மாறி இருக்கு. சோ இப்ப எப்படி பிரதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 11:4. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்க பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த டைம்ல பாபேல் சொல்லி ஒரு கோபுரத்தை கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஏன் இந்த பில்டிங் வந்து அந்த ஜனங்கள் கட்டணும்? சோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம வச்சோம்னா, நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? நோவா காலத்துல தேவன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த உலகத்திலையுமே ஜலப்பிரளயத்தால என்ன பண்ணாரு, அழிச்சாருன்னு நமக்கு தெரியும். சோ இப்போ அந்த ஜலப்பிரளயம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து 8 பேர் மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா தப்பிக்கிறாங்க. சோ இப்போ நோவாக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரேஷன் வந்து டெவலப் ஆகுது. சோ இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கொஞ்ச காலம் கழிச்சு மறுபடியும் தேவன் ஜலத்தினால நம்மள அழிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோ இப்போ நம்ம மலை வரைக்கும் தானே தண்ணி வந்துச்சு. சோ இப்ப அந்த மலைக்கும் மேல நம்ம போய் செட்டில் ஆயிட்டோம்னா தேவனால நம்மள அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, வானத்தை அளாவும் அளவுக்கு, அதாவது ஸ்கை அளவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இப்ப இதை பார்த்த தேவன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்களோட மைண்ட புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்களோட பாஷைகளை தாறுமாறாக்கினாருன்னு நமக்கு வசனம் சொல்லுது இல்லைங்களா? சோ இப்ப தேவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பாஷைகளை அங்க மாற்றி போட்டுட்டாரு. சோ இப்ப அந்த டைம்ல கட்டப்பட்ட அந்த பில்டிங் பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாபில் கோபுரம். சோ இப்ப இந்த பாபில் கோபுரம் தான் பிற்காலத்துல என்னவா மாறுதுன்னு பார்க்கும்போது பாபிலோன் அப்படின்னு சொல்லி மாறுது. இப்ப இந்த பாபில் கோபுரத்தை அந்த ஜனங்க எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு திங்க் பண்ணோம்னு பாருங்களேன். இப்போ எல்லா ஜனங்களும் சேர்ந்து வாண்டடா அவங்களே சேர்ந்து கட்டியிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அப்படி கட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப நம்ம கூட ஒரு வீடு கட்டணும்னா யார் கட்டுவா? சோ இப்போ ஒரு குடும்பம்னு ஒரு குடும்பம் இருந்தா அதுக்கு யாராச்சும் ஒரு ஹெட் இருக்கணும் இல்லைங்களா? அதாவது குடும்ப தலைவன் இருக்கணும். சோ இப்ப அவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, வீடு கட்டுறதுக்கான பிளான் போட்டு வீடை கட்டுவாரு. அதே போல இந்த பாபேல் கோபுரத்தையும் கட்டுறதுக்காகவே ஒரு தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருந்திருக்கிறாரு. நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8, 9. சோ இப்ப இந்த பாபேல் கோபுரம் யார் மூலமா கட்டப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. இங்க பாருங்க, இங்க நம்ம ஒரு பேர் பாக்குறோம், நிம்ரோத் அப்படின்ற சொல்லி ஒருத்தரோட பேர் பாக்குறோம். சோ இப்ப இந்த நிம்ரோத் எப்படி இருந்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது நமக்கு வசனமே சொல்லுது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தான் அப்படின்னு சொல்லுது. சோ அப்ப அந்த பலத்த வேட்டைக்காரனா இவர் எப்படி வேட்டைக்காரனா இருந்திருப்பாரு? சோ இப்ப இவர் தான் பாபேல் கோபுரத்தை கட்டினாருன்னு எப்படி சொல்றீங்க பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதற்கும் வசனம் இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 10:10 வசனம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த நிம்ரோத் தான் என்ன பண்றாருன்னா ஒரு பலத்த வேட்டைக்காரனா இருக்கிறாரு. சோ இப்ப இவர் பலத்த வேட்டைக்காரனா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா அநேக பட்டணங்களை வந்து என்ன பண்றாருன்னா இவர் கட்டுறாரு. சோ இப்ப இவர் கட்டின அந்த அநேக பட்டணங்கள்ல ஒரு பட்டணம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாபேல். சோ இப்ப இந்த பாபேல் தான் பிற்காலத்துல என்னவா மாறுதுன்னு நம்ம பாக்குறோம்னா பாபிலோன் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்ராஜ்யமா அது மாறுதுன்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப இந்த நிம்ரோத் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பாபேல ஃபர்ஸ்ட் கட்டுறாரு. அதற்கப்புறம் அவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அசூர்ன்னு சொல்லி அங்க ஒரு இடத்துல கட்டுறாரு, அங்க ஒரு பட்டணத்தை கட்டுறாரு. அதற்கப்புறமா வந்து அவரு நினிவேயும் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் தான் கட்டுறாரு. சோ இப்ப இந்த நிம்ரோத் அங்க மிகப்பெரிய ஒரு பலத்த வேட்டைக்காரனா இருந்திருக்கிறாரு.
மற்றும் அங்க ஒரு தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த நிம்ரோத் தான் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபேல் என்ற இந்த பாபிலோனை கட்டியிருக்காருன்னு நம்ம பாக்குறோம். அடுத்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அசூர்ன்ற ஒரு நகரத்தை கட்டியிருக்காரு. பிறகு வந்து நினிவேயும் கட்டியிருக்கிறாரு. இப்ப இதை நம்ம ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம் பாருங்க. இந்த நினிவே, அசூர், இந்த பாபிலோன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டணங்கள். இப்ப இந்த பாபிலோன் பட்டணம்ன்றது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மெசபத்தோமியான்னு சொல்றக்கூடிய அந்த ஒரு இடம். இப்ப இந்த மெசபத்தோமியான்றது என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, 2 ஆறுகளுக்கு இடையே உள்ள ஒரு பட்டணம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசபத்தோமியா. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாபேல், அதாவது பாபிலோன் அங்க இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்து இந்த நிம்ரோத் யாருன்னு நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நிம்ரோத்தை குறித்து இது வரைக்கும் நம்ம வேதத்துல ஏதாச்சும் பாடங்கள் நம்ம பார்த்திருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது அதிகமா நம்ம என்ன பண்ணப்படலைன்னா இந்த நிம்ரோத்தை குறித்ததான பாடங்கள் நம்ம பார்த்தது இல்ல. அதே போல இவரை குறித்து ஏதாவது நிழல் பொருளோ இல்ல தீர்க்க தரிசனங்களோ ஏதாகிலும் நம்ம பார்த்திருக்கோமான்னு பார்க்கும்போது நம்ம அநேகமா வந்து பார்த்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். இப்ப இந்த நிம்ரோத் எப்படி பலத்த வேட்டைக்காரனா மாறினார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், சற்று நேரம் பார்க்கலாம் பாருங்க. இப்ப இந்த முதலாம் உலகம் அழியும் போது அந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அநேக மிருகங்களும் 8 பேரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளியில வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த நோவா முதலான 8 பேர் மனிதர்களா இருக்கிறாங்க. மற்ற எல்லாம் எது அதிகமா இருக்கணும் போது மிருகங்கள் அதிகமா இருந்திருக்கு. இப்ப இங்க நாங்க பாருங்க, மனிதர்களை காட்டிலும் இந்த மிருகங்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஜனங்களுக்கு என்ன இருக்கும்னா பிற்காலத்துல இந்த மிருகங்களால அவங்களுக்கு அங்க தொந்தரவுகள், தொல்லைகள் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கே கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு விளை நிலத்துல வந்து யானைகள் போய் என்ன பண்ணுதுன்னா அந்த பயிர்களை எல்லாம் நாசம் பண்ணுது இல்லைங்களா. அதே போல அந்த காலகட்டத்திலும் அவர்கள் ஏதாகிலும் வந்து விவசாயம் செய்யும் போது கண்டிப்பா இந்த விலங்குகள் மூலமா என்ன பண்ணிருக்கும்னா ஒரு பிரச்சனைகள், தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். இப்ப அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுல இருந்து விடுவிக்க யாருமே இல்லையேன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஜனங்கள் எல்லாமே ரொம்பவே வந்து ஒரு பயத்துல இருந்திருப்பாங்க. இப்ப அந்த டைம்ல தான் ஒருத்தர் வராரு. அவர் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோத். இப்ப இந்த நிம்ரோத் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிதான மிருகங்கள் வந்தாலுமே அவர் அதை என்ன பண்ணிடுவாரு, ஈஸியா வந்து அதை அவரு அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிம்ரோத்துக்கு இருந்துச்சுன்னு நம்ம பாக்குறோம். இப்போ இவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஜனங்களை வந்து அந்த மிருகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கிறாரு. இப்ப நம்ம யோசிக்கலாம் பாருங்க, ஒருத்தரால இத்தனை ஜனங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது அந்த ஜனங்களை அவர் எப்படி பார்த்திருப்பாங்கன்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு தலைவனா, அது இன்னும் அதிகமா சொல்லப்போனா ஒரு கடவுள் ஸ்தானத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க நிம்ரோத்தை பார்த்திருக்காங்க. இப்ப இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த நிம்ரோத் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஜனங்களை தனக்கு ஒரு அடிமைகள் மாதிரி அவர் என்ன பண்ணுனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப இதன் நிமித்தமாக தான் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு கோட்டையை கட்டணும்னு சொல்லிதான் இந்த பாபேல், அதுக்கப்புறம் இந்த நினிவே, அதுக்கப்புறம் இந்த அசூர் இந்த போன்ற இடங்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா அவர் அங்க கட்டுறத பாக்குறோம். இப்ப இந்த நிம்ரோத் என்ன ஆயிட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவை போல என்ன ஆயிட்டாருன்னா அந்த டைம்ல வந்து இவரு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஒரு பலத்த வேட்டைக்காரனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மாறிட்டாரு. இப்போ இந்த நிம்ரோத் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்களே சொல்லிடலாம் பாருங்க. இந்த நிம்ரோத் வந்து கண்டிப்பா எப்படி இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கெட்டவரா தான் இருந்திருப்பாரு. எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா. இப்போ நோவாவினுடைய வம்சத்துல யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சேம், காம், யாஃபேத். இப்போ இதுல காம் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். காம் வந்து என்ன பண்ணியிருந்தாரு பாத்தீங்கன்னா நோவாவினுடைய அந்த நிர்வாணத்தை பார்த்து இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு சில தவறான விஷயம் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, கிண்டல் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு இந்த காம் வந்து பண்ணிருப்பாரு. அப்ப அதனால என்ன ஆயிடுறாருன்னா அந்த காமின் மூலமாக அந்த சந்ததி முழுவதும் சபிக்கப்பட்டிருக்கிறது நம்ம வசனத்தை வாசிச்சிருப்போம் இல்லைங்களா. இப்ப இந்த நிம்ரோத்தும் எந்த ஒரு வம்சத்துல வராருன்னு பாத்தீங்கன்னா அந்த காமினுடைய வம்சம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காம் வந்து கூஷ் பெற்றிருப்பாரு, கூஷ் வந்து நிம்ரோத்தை பெற்றிருப்பாரு. அதாவது கூஷினுடைய மகன், காமினுடைய பேரன். இப்ப இங்க தாத்தா வந்து தப்பா இருக்கும் போது கண்டிப்பா இவரோட பேரனும் எப்படி இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தவறான குணலட்சணத்துல தான் இருப்பாரு. அப்ப அது எப்படி பார்த்தா நீங்க அவர் தாத்தா தப்பா இருந்தா இவரும் தப்பா இருப்பாருன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது இன்னொரு எக்ஸாம்பிளா இதுல இருக்கிறாரு பாருங்க. இப்ப இங்க சேம் எப்படி இருந்தாருன்னு பார்க்கும்போது அவங்க நோவா அவரை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாருங்களா. அப்ப இந்த சேம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல கேரக்டர்ல இருந்திருக்கிறாரு. அப்ப அதே போலதான் வந்து அந்த சேமுடைய கேரக்டர்ல அந்த வம்சத்துல வந்த இன்னொரு தேவ மனிதனும் இருக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதுங்களா? கரெக்ட், ஆபிரகாம் தான். அப்ப அந்த ஆபிரகாமும் யாரோட வம்சத்துல வராருன்னு பாத்தீங்கன்னா சேமுடைய வம்சத்துல. இப்ப இங்க பாருங்க, சேம் நல்லவரா இருக்கிறாரு. எனவே அவரோட வம்சத்துல வந்த ஆபிரகாமும் எப்படி இருக்கிறாருன்னா
நல்லவரா இருக்கிறாரு. சோ அப்ப அதே போல இங்க காமுடைய மைண்ட் வந்து சரியில்லை, அதே போல இங்க நிம்ரோத்தோட மைண்டும் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை. சோ இப்ப இவரும் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பலத்த வேட்டைக்காரனா ஆனதுக்கு அப்புறம் அநேக ஜனங்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில வந்து என்னன்னா இவர் இங்க ஒரு தலைவராகவும் ஒரு ராஜாவாகவும் இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா வேதத்துல இந்த நிம்ரோத்தை குறித்ததான காரியங்கள் நம்ம பார்த்தோம். சோ இப்ப இதுக்கு அடுத்து நிம்ரோத்தை குறித்து வேதத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வேற எங்கேயுமே நமக்கு வசனங்கள் கிடையாது. சோ இப்ப இதனால நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நேரம் இந்த பாபிலோனோட ஹிஸ்டரிய குறித்து நம்ம பார்த்தோம்னா அநேக இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிம்ரோத்தை குறித்ததான குறிப்புகள் அங்க கொடுக்குறாங்க. போது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதே நிம்ரோத் போலவே ஒருத்தரை வந்து என்ன பண்ணிருக்காங்க பாபிலோனோட அந்த ஹிஸ்டரி புக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவரை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரம் அந்த ஹிஸ்டரியை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வேதத்துக்குள்ள நம்ம வரலாம். ஸோ இப்போ அந்த பாபிலோன் புக்ல இருக்கிற அந்த ராஜாவோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நினஸ் ராஜா. ஸோ இப்போ இந்த நினஸ் ராஜான்றவர் யாருன்னு பார்க்கும்போது இவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாபிலோன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருந்திருக்கிறாரு. ஸோ இப்ப இந்த ராஜா என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம் இல்லைங்களா, இவர் தான் அந்த நினஸ் ராஜா. ஸோ இப்ப இந்த ராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவியும் இருக்கிறாங்க. இவர் யாருன்றத வசனத்துல பார்க்கலாம் பாருங்க. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாவையும். சோ இங்க பாருங்க இந்த இடத்துல இது வந்து நிம்ரோத்தை குறித்ததான ஒரு வசனம். சோ இங்க நிம்ரோத் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அசூர்ன்ற ஒரு இடத்தை கட்டியிருக்கிறாரு. அதற்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு நினிவேயையும் ரெகோபோத்தையும் பட்டணத்தையும் என்ன பண்ணிருக்காருன்னா அவரு கட்டியிருக்கிறாருன்னு பாக்குறோம். சோ இப்போ இந்த நம்ம ஒரு ராஜா பார்த்தோம் இல்லைங்களா நினஸ் ராஜா. சோ அந்த நினஸ் ராஜா யாருன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் வசனத்துல அப்படின்னு பார்க்கும்போதுதான் அதுக்குதான் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். இப்போ இந்த நினிவே பட்டணம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நினிவேக்கு என்ன மீனிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது நினஸின் வாசஸ்தலம். சோ இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் பாபிலோன் ஹிஸ்டரியில ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவோட பெயர் என்னன்னு பார்க்கும்போது நினஸ்ன்னு பார்த்தோம். அதே நம்ம வேதத்துல அந்த நினிவேக்கு என்ன மீனிங்னு பார்க்கும்போது நினஸின் வாசஸ்தலம். சோ இப்ப அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த நினஸ் யாருன்னு பார்க்கும்போது அந்த நினஸ் தான் வந்து நிம்ரோத், நிம்ரோத் தான் வந்து நினஸ். சோ அப்போ அந்த நினஸ் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம வேதத்துல பார்த்த நிம்ரோத் தான். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வீட்டுல ஒரு பெயர் வச்சிருப்பாங்க, ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க வேற ஒரு பெயர் வச்சிருப்பாங்களா. அதே போலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நிம்ரோத். அதே நிம்ரோத்தை ஹிஸ்டரியில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நினஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில வந்து என்ன சொல்றாங்கன்னா பெயர்ல வந்து இந்த நிம்ரோத்தை பத்தி சொல்றாங்க. சோ அப்படியானால் இந்த நினஸ் தான் நிம்ரோத், நிம்ரோத் தான் யாருன்னு பார்க்கும்போது நினஸ். சோ இப்ப இந்த நிம்ரோத்துக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவியோட பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பெயர் தான் வந்து செமிராமிஸ். சோ இப்ப இந்த பெயரை நம்ம அடிக்கடி நிறைய பாடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் ஒருவேளை நம்ம கேட்டிருக்கலாம். இந்த செமிராமிஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவங்க வந்து நிம்ரோத் கூடவே வந்து என்ன பண்ணுவாங்களாம் அவர் வேட்டைக்கு போகும்போது இவங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம் வேட்டைக்கு போவாங்களாம். சோ இப்ப இதை குறித்து கல்வெட்டுகள் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாபிலோனுடைய கல்வெட்டுல பதிவு பண்ணிருக்காங்க. சோ இப்ப நம்ம இதுதான் நம்ம அடுத்த இங்க இமேஜ்ல பாக்குறோம் பாருங்க. சோ இங்க பாருங்க வேதம் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றது பாருங்க. நம்ம வேதத்துல இவர் பலத்த வேட்டைக்காரன் படிச்சோம் இல்லைங்களா, அதே போல பாபிலோனோட ஹிஸ்டரியும் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நிம்ரோத் வந்து ஒரு வேட்டைக்காரனா இருந்தாரு அப்படின்றத நமக்கு இங்க சரித்திரபூர்வமான ஒரு ஆதாரம் நம்ம பாக்குறோம். சோ அடுத்து இந்த செமிராமிஸ் குறித்து என்ன பண்ணலாம்னா ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம் பாருங்க. சோ இந்த செமிராமிஸ் யாரு அப்படின்னு ஒரு கேள்வியோட நம்ம என்ன பண்ணலாம் உள்ள போலாம். இவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நிம்ரோத்தினுடைய மனைவி, அதாவது நினஸ் ராஜாவினுடைய மனைவி. அடுத்து இவங்க மூலமா தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில இந்த அந்நிய தெய்வங்களோட வழிபாடு, அதே போல வந்து அருவருப்புகள், இந்த அஞ்சனம் பாக்குறது, குறி சொல்லக்கூடிய இந்த மோசமான அருவருப்பான காரியங்கள் எல்லாமே இந்த செமிராமிஸ் மூலமா தான் என்ன இருக்குன்னா இந்த உலகத்துல பரவி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அடுத்து இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்த இடம் எதுன்னு பார்க்கும்போது பாபிலோன் என்ற அந்த ஒரு தேசம். அது எல்லாத்துக்குமே காரணமா இருந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது இந்த செமிராமிஸ் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப இந்த ஸ்திரீயை குறித்துதான் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா எரேமியால ஒரு சில வசனங்கள் வாசித்தோம் இல்லைங்களா, மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெடிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். இங்க பாருங்க பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள
பொற்பாத்திரம். நம்ம ஆல்ரெடி இந்த வசனம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? சோ அப்ப அந்த மதுவை ஊற்றி கொடுத்த அந்த ஸ்திரீ யாருன்னு நம்ம வெளிப்படுத்தல பார்த்தோம் இல்லைங்களா? சோ அப்ப அந்த ஸ்திரீ, அங்க சொல்லப்பட்ட ஸ்திரீ வேற யாரும் கிடையாது, இந்த செமிராமிஸ். அதாவது பாபிலோன்ல இருந்த இந்த செமிராமிஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அருவருப்புகள் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்போ இந்த செமிராமிஸ் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பா நிம்ரோத் வந்து ஒரு நல்லவர் கிடையாது. அதே போல இந்த செமிராமிஸும் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் கெட்டவங்களா தான் இருந்திருப்பாங்க. சோ இப்ப இதற்கு நம்ம வேதத்தின்படி வேற ஏதாச்சும் நம்ம உதாரணம் சொல்லும் போது, ஆகாப் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஆகாப் ராஜா எப்படி இருந்தாரு? அவர் ஒரு கெட்டவரா இருந்தாரு. அதே போல அவரோட மனைவியும் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எசபேல், அவங்களும் வந்து ஒரு கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஸ்திரியா இருந்தாங்கன்னு பாக்குறோம் இல்லைங்களா? அதே போலதான் வந்து இந்த செமிராமிஸும் வந்து ரொம்ப ஒரு மோசமான காரியத்தை இந்த உலகத்துக்கு இவங்க ஒரு அறிமுகப்படுத்தின ஒரு நபரா இங்க இருக்கிறாங்க. சோ இப்ப அடுத்து இந்த என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, இந்த நிம்ரோத் வந்து என்ன பண்ணிடுறாரு, மரிச்சிடுறாரு. அடுத்து அந்த மகா பாபிலோட ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பார்க்கலாம். சோ இப்போ இங்க பாபிலோன் நம்ம என்ன சொல்லுவோம்னா, போப்பு மார்க்கத்துக்கு ஈக்குவலா சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இப்போ பாபிலோன்ல நடந்த ஒரு விஷயம், அதாவது பாபிலோன்ல நடந்த ஒரு அருவருப்பு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போப்பு மார்க்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இந்த மகா பாபிலோன் ரகசியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்போ இந்த மகா பாபிலோன் ரகசியம்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. சோ இப்போ பழைய பாபிலோன்ல ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரகசியமா ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிருக்கு, அங்க நடந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். சோ இப்போ அங்க ஒரு விஷயம் ரகசியமா நடந்துச்சுன்னா, அதே போல இன்னைக்கு இருக்கிற இந்த போப்பு மார்க்கம்ன்ற நாம சொல்லக்கூடிய இந்த பாபிலோன்ல என்ன பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கு, ரகசியமா நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்படி என்ன ரகசியம் அந்த பாபிலோன்ல நடந்துச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப இந்த பாபிலோனுக்கு நம்ம யாரை கம்பேர் பண்ணுவோம், போப்பு மார்க்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கம்பேர் பண்ணுவோம்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல தெரியிற இந்த ஸ்திரீ, இந்த குழந்தை. சோ இப்ப இதை நம்ம கேட்டா இன்னைக்கு அநேகர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே இதை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது மரியாதை குறிக்கும், அதே போல அந்த குழந்தை வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே இது மரியாளும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது. சோ இப்போ இது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சோ இப்போ இந்த ஸ்திரீயினுடைய பெயர் என்னன்னு பார்க்கும்போது, மடோனான்ற ஸ்திரீ. இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தை. அதாவது இது வந்து ஆதி காலத்துல இருந்த ஒரு விக்கிரக கடவுள். சோ அப்ப அந்த கடவுளை தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த மடோனாவை இன்னைக்கு அவங்க மரியாளா மாத்திட்டாங்க. அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவா மாத்திட்டாங்க. சோ அப்ப பாபிலோன்ல ரகசியம் சொன்னோமே, அது என்ன பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கும்போது, அதை குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம் பாருங்க. மகா பாபிலோட ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது, சோ இப்போ நம்ம செமிராமிஸ் குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்ப இந்த செமிராமிஸ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க நிம்ரோத்தினுடைய மனைவி அப்படின்னு பார்த்தோம். சோ இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, இவங்க நிம்ரோத்தினுடைய மனைவி தான். ஆனா இவங்க உண்மையிலேயே நிம்ரோத்துக்கு தாயும் கூட. அப்படின்னும் போது நமக்கு ஒரு குழப்பம் வருது இல்லைங்களா? சோ இப்ப இதுதான் அந்த மகா பாபிலோனுடைய ரகசியம். சோ இப்ப அது எப்படி அவங்களே மனைவியா இருக்க முடியும், பிறகு அவங்களே எப்படி அந்த நிம்ரோத்துக்கு தாயா இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்ப இந்த நிம்ரோத் அங்க இருக்கிறாரு இல்லைங்களா? அந்த நிம்ரோத்தும் செமிராமிஸும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு காலகட்டத்துல கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, இந்த நிம்ரோத் வந்து இறந்து போயிடுறாரு. ஒரு சிலரால என்ன பண்றாருன்னா, இவரு கொலை செய்யப்பட்டு, அதாவது இது எதுவுமே வேதத்துல கிடையாது. ஆனா இந்த வரலாற்று சான்றுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த நிம்ரோத் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறாங்க, இந்த செமிராமிஸ் அங்க தனிமையில இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்க தனிமையில இருக்கும்போது ரொம்ப நாள் இவங்க எப்படி இருந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு ராஜா ராணியை போல வாழ்ந்து ஒரு கடவுளை போல என்ன பண்ணிட்டாங்க, அந்த மக்கள் முன்னாடி இருந்துட்டாங்க. சோ இப்ப இங்க நிம்ரோத் மரிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பவர் போயிடக்கூடாதுன்றதுக்காக அடுத்து இந்த செமிராமிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க செமிராமிஸுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லைங்களா? சோ அப்ப அந்த குழந்தைக்கு அந்த பிறந்த அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்க மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய மகனையே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க திருமணம் பண்ணிடுறாங்க. சோ அப்போ அதுக்கு அவங்க என்ன ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது, நிம்ரோத் மரிச்சிட்டாரு, ஆனாலும் மறுபடியும் என்னோட வயத்துல அவர் என்னவாயிட்டாரு, மறுபடியும் குழந்தையா பிறந்து மறுபடியும் அவர் வந்து என்ன பண்ணிப்பாரு, திருமணம் பண்ணிப்பாரு அப்படின்னு ஒரு தவறான செயலை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க. மகா பாபிலோட ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது, இதுதான் அந்த மகா பாபிலோட ரகசியம். அதாவது தன் தாயே என்ன பண்றாங்க, தன்னுடைய மகனை மறுபடியும் திருமணம் செய்து கொண்டு ஒரு அருவருப்பான காரியத்தை என்ன பண்றாங்கன்னா அந்த பாபிலோன்ல ஸ்டார்ட் பண்றாங்க.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போப்பு மார்க்கத்திலையும் இந்த செமிராமிஸையும் இந்த தம்மூசையும் தான் என்னவா வணங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மரியாளாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு தவறான ஒரு விக்கிரக வணக்கத்தை இன்னைக்கு அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா இதுல இருந்து நம்ம பாக்குறோம். சோ இப்ப இந்த வழிபாடு, அதாவது இந்த தாய் சேய் வழிபாடுன்றது போப்பு மார்க்கத்துல மட்டும்தான் இன்னைக்கு காணப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம வச்சோம்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது போப்பு மார்க்கத்துல மட்டும் கிடையாது. நீங்க ஒட்டுமொத்த உலகத்தையுமே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சுற்றி பாருங்க. எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது இந்த தாய் சேய் வழிபாடு என்ன பண்ணப்படுதா இன்னைக்கு காணப்படுது. சோ இப்ப அதை குறித்து நம்ம இங்க பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப இங்க பாருங்க, இந்த செமிராமிஸோட இன்னொரு பெயர் என்னன்னு பார்க்கும்போது குயின் ஆஃப் ஹெவன். இந்த இமேஜ்ல நமக்கு தெரியுது இல்லைங்களா? சோ இப்ப இந்த செமிராமிஸ் தான் யாருன்னு பார்க்கும்போது அந்த வானராக்கினி. நம்ம ஆல்ரெடி நம்ம எரேமியாலையும் எசேக்கியேலையும் படிச்சோம் இல்லைங்களா? சோ அப்ப அந்த வானராக்கினி வேற யாருமே கிடையாது, இந்த செமிராமிஸ். அதே போல அந்த தம்மூஸ் தான் யாருன்னு பார்க்கும்போது அந்த செமிராமிஸனுடைய மகன், அதாவது நிம்ரோத். சோ இப்ப இவங்க எல்லாருமே யாருன்னும் போது இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அந்நிய வணக்கத்துக்கு காரணமா இருந்தவங்க. சோ இப்ப இவங்கள தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் சரி, அந்த புறஜாதி ஜனங்களும் இன்றைய வரைக்கும் வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து இந்த தாய் சேய் வணக்கம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. சோ இப்போ நீங்க எந்த ஒரு புராணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எந்த ஒரு நாட்டோட வழக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாயையும் ஒரு சேயும் என்ன பண்ணுவாங்க வணங்குவாங்க. சோ அப்ப அததான் இங்க நம்ம பாக்குறோம். இங்க பாருங்க, கிரேக்க புராணத்துல வந்து பார்க்கும்போது ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்க பேரு செரிஸ். அந்த குழந்தைக்கு வந்து என்ன இல்லைன்னு பார்க்கும்போது ஒரு பெயர் இல்லை. அதே போல கிரேக்க புராணத்திலேயே இன்னொரு தாய் சேய் வணக்கமும் காணப்படுது. அந்த குழந்தை அந்த தாய் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐரின் ப்ளூட்டஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோமனோட அந்த ஒரு மித்தாலஜிலையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பார்ச்சுனா ஜூபிட்டர். ஸோ இந்த ஜூபிட்டர் என்ற பெயர் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதத்துல அநேக இடத்துல நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? அன்னைக்கு பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்யும் போது பவுல என்ன பண்ணாங்க, மெர்க்குரின்னு சொன்னாங்க. பர்னபாவை என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது ஜூபிட்டர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ரோம கடவுள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் சேய் வழிபாட்டிலையும் காணப்படுது. அதே போல ஆசியா கண்டத்துல நீங்க பார்க்கும்போது அங்கேயும் என்ன பண்ணுதுன்னா ஒரு தாய் சேய் வணக்கம் காணப்படுது. ஸோ அப்ப அந்த தாய் பேர் வந்து பார்க்கும்போது சிபிலி. அந்த குழந்தைக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டியோய்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்தியாக்குள்ள வாங்க. சோ இப்ப இந்தியாலயும் இது போல இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆமா. சோ இப்ப இங்க பாருங்க, இந்தியால ஈஷி ஈஸ்வர் அப்படின்ற ஒரு விஷயத்திலே நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். அதே போல யசோதா கிருஷ்ணா என்ற ஒரு தாய் சேய் வணக்கம் என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால காணப்படுது அப்படின்றத பாக்குறோம். சோ இங்க பாருங்க, அடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா பாபிலோன்ல இருந்த ஒரு கலாச்சாரம் எப்படி உலகம் முழுவதும் பரவுச்சு. சோ அந்த தாய் சேய் வணக்கம் எப்படி மற்ற எல்லா நாடுகளுக்கும் பரவுச்சுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். சோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ராஜ்யம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ராஜ்யம் பார்த்திருக்கிறோம், பாபிலோன் ராஜ்யம் பார்த்திருக்கோம். சோ அடுத்து நம்ம என்ன ராஜ்யம் சொன்னோம் இந்த புராணங்களுக்கெல்லாம் அடிப்படையின் போது எகிப்து ராஜ்யத்தை நம்ம சொன்னோம். சோ இந்த எகிப்து ராஜ்யத்திலையும் வந்து பார்க்கும்போது அவங்களோட புராணத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் சேய் வணக்கம் அங்கேயும் சேம் இதே போல என்ன பண்ணப்படுதுன்னு பார்க்கும்போது காணப்படுது. சோ அந்த தாயோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஈசிஸ் அண்ட் ஓசரிஸ். அந்த குழந்தையோட பெயர் வந்து பார்க்கும்போது ஓசரிஸ். சோ இப்போ இந்த ஓசரிஸ் யாரை குறிக்குதுன்னு பார்க்கும்போது எப்படி நம்ம பாபிலோன்ல நிம்ரோத்தை பார்த்தோமோ அதே போல அந்த எகிப்துல இருக்கிற புராணத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசரிஸ் நிம்ரோத்தை போலவே இருக்கிறாரு. சோ இது நம்ம எப்படி பிரதர் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, யார் இந்த ஓசரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து எகிப்துக்கு ஒரு ராஜாவா இருந்திருக்கிறாரு. சோ அந்த புராணத்துல இப்ப இவர் யாருன்னு பார்க்கும்போது இவர் எகிப்துல இருந்த ஒரு ராஜா. அதே போல அவரை கடவுளாவும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எகிப்தோட புராணத்துல அவரை வணங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு வினோதமான ஒரு பட்டம் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா இவருக்கு கொடுக்கப்படுது. சோ அந்த பட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் த மதர், அதாவது தன் தாயினுடைய கணவர். சோ இப்ப இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வேற யார் ஞாபகம் வராருன்னு பார்க்கும்போது எப்படி அங்க செமிராமிஸையும் அங்க நிம்ரோத்தையும் பார்த்தோமோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசரிஸும் இருக்கிறாரு. சோ அதாவது நீங்க எப்படி இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னா நிம்ரோத்ன்ற ஒரு தனி, ஓசரிஸ் என்ற ஒரு தனி அப்படின்னு பார்க்காம, அதாவது பாபிலோன்ல ஒருத்தரை பத்தி சொல்லுச்சுன்னா அது வந்து நிம்ரோத், எகிப்துல இருக்கிற புராணத்தை யார சொல்லுதுன்னு பார்க்கும்போது ஓசரிஸ். சோ இப்ப இந்த நிம்ரோத் ஓசரிஸ் ரெண்டுமே வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஆனா ஒரு புராணத்திலையும் வெவ்வேறு பேர்ல இவர் என்ன பண்ணப்படுறாருன்னு பார்க்கும்போது இவங்க அழைக்கப்படுறார் அப்படின்னு தான் நம்ம இங்க பாக்குறோம். அதாவது ஓசரிஸா இருந்தாலும் சரி, நிம்ரோத்தா இருந்தாலும் சரி, நினசா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரே பர்சனை தான் வந்து என்ன பண்ணுதுன்னா இங்க
குறிக்குது அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ நெக்ஸ்ட் இன்னும் அந்த எகிப்துல இருந்து அந்த ஓசரிஸோட தன்மைகளை நம்ம பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப இவர் எப்படி இருந்தாரு பார்க்கும்போது அவரோட Dress என்ன டைப்ல இருக்கும்போது ஒரு சிறுத்தை தோலை வந்து என்ன பண்ணிருப்பாரா இவர் வந்து போட்டு கொண்டிருப்பாராம். சோ இப்ப நம்ம எப்படி நிம்ரோத்துக்கு ஒரு பலத்த வேட்டைக்காரன் பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்ப அந்த ஒரு விஷயம் இந்த ஓசரிக்கு அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சரியா பொருந்தி வருதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவரோட கலர் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது பிளாக்கா இருப்பாரு. சோ இப்போ அந்த வேட்டைக்காரருக்கு ஏற்ற ஒரு தன்மை கொண்டவராதான் இந்த ஓசரிஸும் என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு. சோ இப்ப இந்த ஓசரிஸும் ஒரு பலத்த வேட்டைக்காரனா அந்த எகிப்தோட புராணத்துல அவரு காணப்படுறாரு. சோ இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க. நிம்ரோத் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தாலும் அதுக்கும் என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா சிறுத்தையை ஆண்டு கொண்டவன். சோ இப்ப எப்படி பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஓசரிஸும் நிம்ரோத்தும் யாரை குறிக்குதுன்னு பார்க்கும்போது ஒரே பர்சன், அதாவது ஒரே ஆளை தான் என்ன பண்ணுதுன்னா இங்க குறிக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த சிறுத்தை தோல், கருப்பான நிறம், அதே போல ஒரு பலத்த வேட்டைக்காரன். சோ இப்ப இந்த ஒரு விஷயத்தை அப்படியே நீங்க திங்க் பண்ணும்போது இது மாதிரி இந்தியால யாரையாச்சும் வணங்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க ஸ்கிரீன்ல தெரியுது இல்லைங்களா. சோ இப்ப இன்னைக்கு இந்தியாக்குள்ளேயும், அதாவது இன்னைக்கு இந்தியாலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிம்ரோத்தையும் ஓசரிஸையும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேற ஒரு பெயர்ல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு வணங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சோ இப்ப இங்க பாருங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகம், அதாவது ஒரு மாடு போன்ற ஒரு உருவத்தையும் வணங்குறாங்க, ஒரு பலத்த வேட்டைக்காரன் போன்றவரையும் என்ன பண்றாங்கன்னா இங்க வணங்குறாங்கன்னு பாக்குறோம். அடுத்து பாருங்க இந்த ஓசரிஸ் எப்படி மறிச்சிட்டார். சோ அதாவது இந்த பாபிலோன்ல நம்ம பார்த்தோம் நிம்ரோத் இருக்கிறார் இல்லைங்களா. சோ இப்ப இந்த நிம்ரோத் எப்படி மறிச்சாருன்னு பாபிலோனோட ஹிஸ்டரியில என்ன பண்ணலன்னா சொல்லப்படல. ஆனா எகிப்தோட ஹிஸ்டரி புக்ல என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓசரிஸ் எப்படி மறிச்சார் அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு சில ப்ரூஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. சோ இப்ப இவர் எப்படி மறிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓசரிஸோட எதிரி, அதாவது ஒரு நாள் ஓசரிஸ் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு சில காரியங்களுக்காக தன் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாரு. சோ அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசரிஸுக்கு ஒரு எதிரி இருக்கிறாரு. சோ அப்ப அந்த எதிரியோட பெயர் என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வரலாறுல செம் அப்படின்ற ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அதாவது இந்த செம் நம்மளோட வேதத்துல ஒத்து போறாரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வேத அறிஞர்கள் சொல்றாங்க அது வந்து நம்ம சேம்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, நோவாவினுடைய குமாரராகிய அந்த சேம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து அங்க ஒரு நல்ல கேரக்டர்ல இருந்தாருன்னு நம்ம பார்த்திருப்போம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லைங்களா. சோ அந்த சேம் வந்து நல்லவரா இருக்கிறாரு. சோ இப்ப இந்த அருவருப்பான காரியங்களை இந்த நிம்ரோத்தும் செமிராமிஸும் பண்றத இவரால பொறுத்து கொள்ள முடியாம இவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு நாள் போயிட்டு இவர் நிம்ரோத்தை கொலை செய்கிறாரு. அதாவது இவரை வெட்டி என்ன பண்ணிடுறாருன்னா பல துண்டுகளாக என்ன பண்றாருன்னா ஒரு சில பேரோட சேர்ந்து என்ன பண்றாருன்னா பல துண்டுகளாக வெட்டி இந்த நிம்ரோத்தை வந்து கொலை பண்ணிடுறாரு. சோ இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த நிம்ரோத்தோடைய பின்பற்றுகிறவர்கள், அதாவது செமிராமிஸும் அது அவர்களை சேர்ந்த அந்த ஜனங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த சேம வந்து என்ன பண்ணிடுறாங்க கெட்டவராகவும், அதாவது நிம்ரோத் வந்து நல்லவர் மாதிரியும் சேம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டவர் மாதிரியும் என்ன பண்ணிடுறாங்க அந்த ஜனங்களுக்கு போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. சோ இப்ப இதுதான் நம்ம வசனம் வாசிக்கலாம். நம்ம பாருங்க ஏசாயா 5:20. சோ இப்ப இன்னைக்கு சாத்தான் வந்து பாருங்க எப்படி நல்லத தீமைன்னு சொல்றான், தீமைய நல்லதுன்னு சொல்றாங்களா, அதே போலதான் அந்த செமிராமிஸும் என்ன பண்ணிருக்கிறாங்க இது போன்ற காரியங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. சோ இப்ப அடுத்து என்ன ஒரு விஷயத்துக்கு நம்ம போலான்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல தேவன் வந்து என்ன பண்றாருன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சபிக்கிறாரு இல்லைங்களா. சோ அப்ப சபிக்கும் போது சாத்தானையும் ஒரு சில வசனங்கள் குறித்து என்ன பண்ணிருப்பாருன்னா அங்க அவரு சபிச்சிருப்பாரு. சோ அங்க என்ன சொல்லி சபிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், ஸ்திரீயின் வித்து அந்த ஒரு விஷயம். சோ அப்போ நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அங்க சாத்தான சபிச்சிருப்பாரு. சோ அப்ப இது நமக்கு நல்லா தெரியும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய திட்டம். சோ அப்ப அந்த தலையை நசுக்க கூடியது யாருன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து என்ன பண்ண போறோம், சாத்தானுடைய தலையை நம்ம நசுக்க போறோம் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லைங்களா. சோ அப்ப இந்த ஒரு விஷயத்த சாத்தான் எப்படி பயன்படுத்தி இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது இது அப்படியே சாத்தான் என்ன பண்ணிருக்கிறான்னா நிம்ரோத்து கூட எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்கிறான்னா இங்க அவன் அங்க லிங்க் பண்ணிருக்கிறான்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்போ சரியான ஒரு ஸ்திரீயின் வித்து எதுன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாத்தான் ஒரு தவறான ஒரு ஸ்திரீயின் வித்து என்ன பண்றான்னா உள்ள கொண்டு வரான். சோ அப்ப என்னது அது தவறான ஸ்திரீயின் வித்து அப்படின்னு பார்க்கும்போது இங்க சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ வந்து சாத்தான் என்ன சொல்லி அந்த ஜனங்களை மயக்கி இருக்கிறான்னு பார்க்கும்போது அந்த ஸ்திரீ தான் இங்க செமிராமிஸ். அந்த ஸ்திரீயினுடைய வித்து வந்து பார்க்கும்போது நிம்ரோத். அதாவது எப்படி நிம்ரோத் மறிச்சிட்டாலும் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாரு, பாம்பினுடைய தலையை நசுக்குவார். சோ அப்ப அந்த நிம்ரோத் மறிச்சிட்டாரு, அவர் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாரு,
அவர் வந்து அந்த பாம்பினுடைய தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு ஸ்திரீயின் வித்தோட கான்செப்ட் என்ன பண்ணிட்டான்னா சாத்தான் இந்த உலகத்துக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஆமா பிரதர், இது சாத்தானுக்கு தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், இது எப்படி இந்த செமிராமிஸ்க்கு பாபிலோன்ல இருந்த அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. இப்போ ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆதாம் ஏவாள் வெளியே வரும்போதே அநேக காரியங்கள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய ஜெனரேஷன், அதாவது ஆபேலுக்கு சொல்லியிருப்பாங்க, காயனுக்கு சொல்லியிருப்பாங்க, காயன் அவங்க சந்ததிக்கு சொல்லியிருப்பாரு. இது அப்படியே என்ன இருக்குன்னா ஒரு ஜெனரேஷனா இந்த ஸ்திரீயின் வித்து கான்செப்ட் என்ன பண்ணப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். சோ இப்ப இதை தெரிந்துகிட்ட செமிராமிஸ் என்ன பண்ணிடுறாங்க, இவங்க தான் அந்த ஸ்திரீயின் வித்துன்ற ஒரு விஷயத்த வந்து தவறா அந்த ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, புகுத்திட்டாங்க. அதாவது சாத்தான் தான் என்ன பண்றான், செமிராமிஸையும் நிம்ரோத்தையும் யூஸ் பண்ணி ஒரு தவறான ஒரு விஷயத்தை இங்க செய்துட்டான்னு பாக்குறோம். சோ இப்போ இது எப்படி தவறான ஸ்திரீயின் வித்து நம்ம சொல்றோம், எப்படி இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதே போல இன்னைக்கு ஹிஸ்டரியிலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அதோட மேட்ச் ஆகிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ இப்ப இங்க பாருங்க, எகிப்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஓசரிஸ். சோ அந்த ஓசரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பினுடைய தலையை நசுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிற்பங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா எகிப்துல காணப்படுது. இது எகிப்துல மட்டும் காணப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திலயும் பாத்தீங்கன்னா இதே போல இந்த தவறான ஸ்திரீயின் வித்தோட விஷயம் என்ன பண்ணப்படுதுன்னா இன்னைக்கு காணப்படுது. சோ இப்போ ஒரு மனிதன் ஒரு பாம்பினுடைய தலையை நசுக்குவது போல பல விக்கிரகங்கள் இன்னைக்கு என்ன பண்ணப்படுதுன்னா இன்னைக்கு காணப்படுது. சோ இப்போ நம்ம இந்தியாலயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாம்பினுடைய தலையை வந்து என்ன பண்றாருன்னா ஒருத்தர் நசுக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப நம்ம இந்து கடவுள்கள்ல பார்க்கும்போது அது பாம்பை வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த காளியான்ற அந்த பாம்பை ஒருத்தர் அந்த கிருஷ்ணர் என்றவர் என்ன பண்றாருன்னா அங்க அவரு நசுக்கிறது போல இருக்கும். அதே போல கேண்டிமேவியன் என்ற ஒரு கண்ட்ரிலையும் பார்க்கும்போது தார் என்ற ஒரு கடவுள், சோ அந்த கடவுளும் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒரு பாம்பினுடைய தலையை வந்து நசுக்கிறாரு. சோ இப்ப இந்த தார் என்ற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மேற்கத்திய நாடுகள்ல வந்து இது ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கடவுளா இருக்கிறாரு. இன்னும் அநேக மூவிஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி காணப்படுது. நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். சோ இப்ப அடுத்து இங்க பாருங்க, கிரீக்லயும் பார்க்கும்போது சேம் அதே போல ஒரு கடவுள் இருக்கிறாரு. சோ அப்ப அந்த கடவுள் என்ன பண்றாருன்னா ஒரு பாம்பினுடைய தலையை வந்து என்ன பண்றாருன்னா நசுக்கிறாரு. சோ அந்த கடவுளுடைய பெயர் வந்து அப்போலோ. சோ அதற்கும் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அநேக விக்கிரகங்கள் வந்து அங்க இருக்கிறத பாக்குறோம். சோ இப்ப இதுதான் நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு தவறான ஸ்திரீயின் வித்து. சோ இப்ப தேவன் சொன்ன அந்த மகா பெரிய அந்த தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு சாத்தான் எப்படி தவறா இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்றதுதான் என்ன பண்றோம்னா இப்ப நம்ம பாக்குறோம். சோ அந்த தவறான ஸ்திரீயின் வித்து இங்க என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா செமிராமிஸும் அவங்களுடைய மகனாகிய நிம்ரோத் அல்லது தம்மூஸ தான் இது குறிக்குதுன்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை பரவிட்டாங்க. சோ இப்ப இதைதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த உலக ஜனமும் இதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். சோ இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு விக்கிரகம் பார்த்தோம் இல்லைங்களா. சோ அப்ப அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எசேக்கியேல் 8:3. எசேக்கியேல் 8:3. கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவி என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டது. அங்கே எரிச்சல் உண்டாக்குகின்ற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. சோ இங்க பாருங்க, நம்ம அங்க எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் எதுன்னு பார்க்கும்போது இந்த தவறான ஸ்திரீயின் வித்துவை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க வணங்கி இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்திரீயையும் ஒரு குழந்தையும் வணங்கக்கூடியது. சோ இப்ப இதுதான் வந்து தேவனுக்கு மிகவும் ஒரு எரிச்சலான ஒரு காரியமா இங்க நம்ம பாக்குறோம். சோ ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன, கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து சாத்தானை அழிக்கக்கூடிய அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு சாத்தான் எப்படி பண்ணிட்டான்னு பார்க்கும்போது ஒரு ஸ்திரீயையும் ஒரு குழந்தையும் வைத்து அதை எல்லாரும் வணங்கக்கூடிய, அதாவது இந்த தவறான ஸ்திரீயின் வித்த எல்லாரும் வணங்குவது போல வந்து இன்னைக்கு சாத்தான் செய்துட்டான். சோ இப்ப இதுதான் வந்து பார்க்கும்போது அந்த எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகத்தின் ஸ்தானம் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு பாக்குறோம். சோ இப்ப அடுத்து நம்ம மூன்றாவதா இன்னொரு ராஜ்யம் சொன்னோம் இல்லைங்களா. சோ அப்ப அது என்ன ராஜ்யம் பார்க்கும்போது கிரேக்க ராஜ்யம். சோ இப்ப இந்த கிரேக்க ராஜ்யத்துல என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு. சோ இப்ப அந்த புராணத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த கடவுள், அதாவது அந்த ஒரு ராஜா பெயர் என்னன்னு பார்க்கும்போது பாக்கஸ். சோ இப்ப இந்த பாக்கஸ் என்ற இவரும் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது சேம் எப்படி அங்க நிம்ரோத் ஓசரிஸ் இருந்தாரோ அதே போல இந்த பாக்கஸ் என்ற இவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிம்ரோத்துக்கு இவர் சரியா பொருந்தி வராருன்றதை நம்ம பாக்குறோம். சோ இப்ப இவரோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு புள்ளிமான், அதாவது சிறுத்தையோட நம்ம என்ன பண்ணலாம், அதை கம்பேர் பண்ணலாம். சோ இப்ப அதே காஸ்டியூம் இவரும் எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது ஒரு வேட்டைக்காரனா இருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க நம்ம பார்க்கலாம். சோ இப்போ அடுத்து பாருங்க எசேக்கியேல் 8:13-14.
எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி வாசிச்ச வசனம் தான். அங்கே தம்மூசுக்காக ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா. சோ இப்போ இது ஏன் இந்த வசனம் நம்ம இங்க சொல்றோம்னு பார்க்கும்போது, நம்ம கிரேக்க கடவுள் பார்த்தோம் இல்லையா, இந்த பாக்கஸ். சோ இப்போ இவரோட அந்த புராணத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீக்ல இருக்கிற அநேக பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, இந்த ஒரு கடவுளுக்காக வந்து என்ன பண்ணுவாங்களாம், அழுவாங்களாம். சோ இப்ப இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, எப்படி அங்க நிம்ரோத்துக்காக தம்மூசுக்காக அங்க ஸ்திரீகள் அழுதாங்களோ, அதே போல அந்த கிரீக்ல வந்து பார்க்கும்போது இந்த பாக்கஸ் என்ற இந்த ஒரு கடவுளுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி என்ன பண்றாங்க, இது போன்ற ஒரு சடங்குகளை இன்ற வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அந்த கிரீக்ல வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டிசம்பர் 25 இதை வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி வணங்கி கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. சோ இப்போ உண்மையிலேயே அநேகருக்கு இது நல்லா தெரியும். கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 என்ன பண்ணல, பிறக்கலன்ற ஒரு விஷயம் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எப்படியோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லைங்களா, நாங்க அதை என்ன பண்றோம், அதை நாங்க செலிப்ரேட் பண்றோம். சோ இப்ப செலிப்ரேட் பண்றது தப்பு கிடையாது. ஆனா எந்த நாள்ல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். சோ இப்ப உண்மையிலே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த டிசம்பர் 25 பிறந்த விஷயம் எதுன்னு பார்க்கும்போது, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த நிம்ரோத். சோ அந்த நிம்ரோத்தோட பிறந்த நாள் அல்லது அந்த தம்மூசுடைய பிறந்த நாள் தான் எதுன்னு பார்க்கும்போது, அந்த புராணத்துல டிசம்பர் 25. சோ இப்ப எப்படி இந்த டிசம்பர் 25, அதாவது நிம்ரோத்தினுடைய பிறந்த நாள் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளா மாறுச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஆதி காலத்துல சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர் எல்லாம் இருக்கும்போது அவங்க இது வரைக்கும் வந்து என்ன பண்ணலன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவங்க கொண்டாடினதாக என்ன பண்ணப்படல, நமக்கு வசனங்கள் எதுவுமே கிடையாது. சோ அப்ப அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறந்தாருன்னு எப்படி இந்த விஷயம் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டைம்ல இருந்த ராஜ்யம் எதுன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ரோம ராஜ்யம். சோ இப்ப இந்த ரோம ராஜ்யத்துல கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு ராஜா வராரு. அதாவது இந்த கான்ஸ்டன்டைன் என்ற கிங் என்ன பண்றாருன்னா, ஓவர் நைட்ல என்ன ஆயிடுறாருன்னா ஒரு கிறிஸ்தவரா அவரு மாறிடுறாரு. சோ இப்ப இவர் கிறிஸ்தவரா மாறினதுனால என்ன பண்றாருன்னா, அந்த ஒட்டுமொத்த ரோமர்களுக்கும் என்ன பண்றாரு, ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்றாரு, பிறப்பிக்கிறாரு. அதாவது என்னன்னா, எல்லாருமே வந்து கிறிஸ்டியனா என்ன பண்ணிடணும், கன்வெர்ட்டா மாறணும். சோ அப்ப அப்படின்னு என்ன பண்றாரு, அங்க ஒரு சட்டத்தை அவரு கொண்டு வராரு. சோ இப்ப இதனால என்ன பண்றாங்கன்னா, அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ரோமர்கள் என்ன பண்றாங்கன்னு போது கிறிஸ்தவர்களா மாறிடுறாங்க. ஆனா இவங்க எப்படி கிறிஸ்தவர்களா மாறினாங்கன்னு போது, இவங்க உண்மையான தேவனை விசுவாசித்து கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணலன்னா கிறிஸ்தவர்களா கன்வெர்ட் ஆகல. மாறாக ராஜா அங்க ஒரு சட்டம் போட்டுட்டாரு. சோ அப்ப அந்த சட்டம் போட்டதுனால அநேக பிரிவிலேஜ் என்ன பண்ணப்படும்னா இவங்களுக்கு கொடுக்கப்படும். சோ அப்ப அதனால நம்மளும் என்ன பண்ணிடலாம், கிறிஸ்தவர்களா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிட்டாங்க, அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. சோ அப்ப அவங்க கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்களே தவிர, ஆனாலும் அவங்களுடைய சடங்காச்சாரங்கள், அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ரோம கலாச்சாரம். சோ இப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன பண்ணப்படுதுன்னா, கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. சோ இப்போ அவங்களுக்கு பண்டிகைகள் இன்னும் கிறிஸ்தவத்துல எதுவுமே கிடையாது. சோ இப்போ கிறிஸ்டியானிட்டியில பண்டிகைகள் இல்லாத காரணத்தினால அந்த ஜனங்க என்ன முறையிடுறாங்கன்னா, எங்களுக்கு பண்டிகைகள் இல்ல, நாங்க என்ன பண்றது கிறிஸ்தவத்துலன்னு சொல்லும் போது, சோ இப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, அங்க எப்படி நான் இந்த கிறிஸ்தவத்துல இயேசு கிறிஸ்துவ வணங்குறாங்க இல்லைங்களா. சோ இப்போ இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆல்ரெடி நம்ம நிம்ரோத்தோட பர்த்டேவை நம்ம என்ன பண்றோம், கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். சோ இப்ப அந்த பர்த்டேவை நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல் இயேசு கிறிஸ்துவனுடைய பர்த்டேவா மாற்றி, சேம் அதே போல எப்படி நீங்க நிம்ரோத்துக்கு நீங்க கொண்டாடுவீங்களோ அதே போல நீங்க இயேசு கிறிஸ்துக்கும் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்க அப்படின்னு வந்த ஒரு விஷயம் தான் இந்த டிசம்பர் 25. சோ இப்போ அந்த ட்ரீ வைக்கிறதுக்கும் வேதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த நட்சத்திரத்துக்கும் வேதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதே போல சாண்டா கிளாஸ், இந்த சாண்டா கிளாஸ்க்கும் வேதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சோ இப்போ இதெல்லாமே எதுல இருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது, அந்த பாபிலோனியன் கல்ச்சர், கிரீக் கல்ச்சர், சேம் அந்த எஜிப்துல இருந்த கல்ச்சர். சோ இப்போ அதை பேஸ் பண்ணி வந்ததுதான் வந்து இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அநேகர் வந்து தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். சோ இப்போ அந்த சாண்டா கிளாஸோட காஸ்டியூமும்
சேம் அப்படியே நம்ம அந்த பழைய இதுல பாருங்க, அந்த நிம்ரோத்தோட காஸ்டியூமும் வந்து சேம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அந்த சாண்டா கிளாஸ் இங்க யாரை அடையாளப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அந்த நிம்ரோத்து தான் வந்து இங்க அடையாளப்படுத்தும். ஸோ அப்ப எந்த அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான் பாருங்க, அவன் ஆதியில பண்ண அதே விஷயத்த இன்றைய காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறான், ஃபாலோ பண்ணக்கூடியதா என்ன பண்ணிருக்கான், அவன் செய்திருக்கிறான் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். ஸோ அப்ப சாத்தான் எவ்வளவு ஞானவான்ன்றது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் நீங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நிம்ரோத் குறித்து பார்த்தோம், செமிராமிஸ் குறித்து பார்த்தோம், அடுத்து இந்த ஓசரிஸ், அப்புறம் இந்த பாக்கஸ், இது எல்லாமே யாரை குறிக்குதுன்னும் போது ஒரே ஒரு பர்சனை தான் குறிக்குது, நிம்ரோத்தை குறிக்குது அல்லது தம்மூசை குறிக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வேற அந்நிய தேவர்கள், ஸோ இப்போ இன்னைக்கு பாருங்க இந்த நிம்ரோத்தை வேற எப்படியெல்லாம் ஜனங்கள் வழிபடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிம்ரோத்துக்கு வேற என்ன பெயர்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, அதாவது காளை. ஸோ இப்ப இந்த காளையும் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும்போது இந்த நிம்ரோத்தை தான். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, பொன் கன்றுக்குட்டியை வணங்குனாங்க. ஸோ அந்த பொன் கன்றுக்குட்டி வேற யாரும் கிடையாது, அதுவும் இந்த நிம்ரோத்தை தான் குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பாகால். ஸோ அந்த நம்ம வேதத்துல வாசிப்போம் இல்லைங்களா, பாகால் என்ற அந்த ஒரு தெய்வம். ஸோ அந்த தெய்வம் யாரை குறிக்குதுன்னு பார்க்கும்போது நிம்ரோத்தை தான் குறிக்குது. ஸோ அந்த பாகாலுக்கு என்ன மீனிங் பார்க்கும்போது அக்கினி தேவன், அதாவது அந்த நெருப்பு. அதில தான் நம்ம பார்த்தோம், தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, நெருப்புல போடுவாங்க, அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ அவங்க அங்க நிம்ரோத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, வணங்கி இருக்கிறாங்க. அடுத்து இந்த செமிராமிஸ் எந்தெந்த பெயர்ல வந்து வணங்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அஸ்டரோத் என்ற ஒரு பெயர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வணங்கி கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அஸ்டரோத்னா என்னன்னு பார்க்கும்போது அக்கினி தேவதை அப்படின்னு என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. அடுத்து இந்த வானராக்கினியும் யாரை குறிக்கும்னு பார்க்கும்போது செமிராமிஸை தான் அது குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க செரஸ்டோ அப்படின்னு வணங்குறாங்க. அந்த செரஸ்டோன்றது யாரும் கிடையாது, அந்த சீட் ஆஃப் உமன், அதாவது ஸ்திரீயின் வித்து. ஸோ அந்த ஸ்திரீ, அதாவது செமிராமிஸை தான் வந்து இந்த செரஸ்டோவும் என்ன பண்ணோம்னா அது குறிக்கும். அடுத்து பாருங்க மோலேகு. ஸோ அந்த மோலேகுன்ற கடவுளும் யாரை தான் குறிக்கும்னு பார்க்கும்போது நிம்ரோத்தை தான் குறிக்கும். ஸோ இப்போ மோலேகுனா என்னன்னு பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் கிங், அதாவது எப்படி அங்க பாபிலோன்ல ஆதியில ஒரு கிங்கா என்ன பண்ணாருன்னா நிம்ரோத் இருந்தாருங்களா. ஸோ இப்போ அந்த நிம்ரோத் கிங்கா இருந்த டைம்ல அவருக்கு என்ன பெயர்னா மோலேகு அப்படின்ற ஒரு கடவுளோட பெயரை வந்து என்ன பண்றாங்க, குறிக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து வசனம் வாசிக்கலாம் பாருங்க, அதை குறித்து கூட. எரேமியா 32:35. எரேமியா 32:35. அவர்கள் மோலேகுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இங்க பாருங்க, இதுதான் நம்ம சொன்னோம், அந்த மோலேகுக்கென்று, அதாவது நிம்ரோத்துக்கென்று என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்க தங்களுடைய பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த இன்னும் பள்ளத்தாக்கு. ஸோ அந்த இன்னும் பள்ளத்தாக்கு கூட நம்ம நரகம் என்ற ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ இன்ன வரைக்கும் அந்த கெஹனா ஃபயர் எரிந்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு இடம் தான் எதுன்னு பார்க்கும்போது அந்த இன்னும் பள்ளத்தாக்கு. ஸோ இப்போ தேவன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, அந்த பாகால் மேடைகள் இருந்த அந்த இடம் தான் அந்த இன்னும் பள்ளத்தாக்குன்ற விஷயத்தை நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, இன்னைக்கு அந்த நம்ம பார்த்தோம் அந்த காளை, இந்த மாடு, இது போன்ற காரியங்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்குதான்னு பார்க்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா, அநேகர் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு நிம்ரோத்தையும் செமிராமிஸையும் தான் இன்னைக்கு வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அதாவது வெவ்வேறு பெயர்கள்ல இந்த நிம்ரோத்தும் செமிராமிஸும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு விக்கிரக வழிபாட்டுக்கு அவங்க காரணமா இருக்கிறாங்க. இன்னும் அதிகமா சொல்ல போகும்போது போப்பு மார்க்கம், அதாவது ரோமன் கத்தோலிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்காட் வர்ஷிப், அதாவது அக்கினி தேவன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த சூரியனை மையப்படுத்தி இன்னைக்கு நிம்ரோத்தை தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரோமன் கத்தோலிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற அருவருப்பான காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. அடுத்து நம்ம ஈஸ்டர், இந்த ஒரு பண்டிகைக்கு வருவோம். ஸோ இப்போ இந்த ஈஸ்டர்ன்றது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை நாங்க ஈஸ்டரா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆனா உண்மையிலேயே நீங்க பாருங்க, ஈஸ்டர் என்ற வேர்ட் நீங்க பைபிள்ல எங்க தேடினாலும் என்ன பண்ணாதுன்னா கிடைக்காது. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஈஸ்டர் என்ற நேம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஈஸ்டர் என்ற பெயரே யாரைதான் குறிக்குதுன்னு பார்த்தா இங்க செமிராமிஸை தான் அது குறிக்குது. அதாவது நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா, அஸ்டரோத். ஸோ இப்போ இந்த அஸ்டரோத் தான் என்ன பண்ணப்படுதுன்னு பார்க்கும்போது அஸ்டரேத்தா மாறுது. ஸோ இப்போ அந்த அஸ்டரேத் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து மருவி என்ன ஆகுதுன்னா ஈஸ்டர் அப்படின்ற ஒரு பெயர்ல வந்து என்ன பண்ணப்படுதுன்னா இங்க சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த இஸ்தார் தேவதைன்னு சொல்லி அந்த கிரீக்லயும் அந்த ரோமன்ஸ்லயும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு தேவதை வந்து வணங்குறாங்க. ஸோ இப்போ அந்த தேவதை யாரும் கிடையாது, இந்த செமிராமிஸ் தான். ஸோ இப்போ எப்படி அங்க நிம்ரோத்துக்காக டிசம்பர் 25 கொண்டாடி இயேசு கிறிஸ்துக்கு கொண்டாடினாங்களோ அதே போல இங்க செமிராமிஸ்க்காக கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகையை இவங்க என்னவா மாத்திட்டாங்கன்னா சேம் இயேசு கிறிஸ்துவோட
உயிர்த்தெழுந்த நாளா என்ன பண்ணிட்டாங்க அந்த ரோமர்கள் அங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு பாக்குறோம். சோ இப்ப இன்னும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவும் எதை தான் குறிக்கும்னு பார்க்கும்போது இந்த அஸ்தரோத், அதாவது இந்த செமிராமிஸையும் நிம்ரோத்தையும் தான் அது குறிக்கும். சோ அவங்க தூக்கி நிறுத்துற அந்த ஒளி எதுனா நிம்ரோத்தை குறிக்கும். அதை தூக்கி கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீ யாருன்னு பார்க்கும்போது அதுவும் செமிராமிஸை தான் குறிக்கும். சோ இந்த செமிராமிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக இடத்துல என்ன பண்றாங்கன்னா இவங்க காணப்படுறாங்க. நம்ம கூட அநேக டைம்ல பார்த்திருப்போம், ஒரு ஸ்திரீயோட ஒரு சிங்கம் நிக்கிற மாதிரி அல்லது அந்த சிங்கத்தின் மேல ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிற மாதிரி அநேக சிலைகளும் அநேக விக்கிரகங்களும் பார்த்திருப்பீங்களா? சோ அது எல்லாமே இங்க யார் அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும்போது இந்த செமிராமிஸை தான் அது அடையாளப்படுத்துது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த நம்பிக்கை எப்படி உலகம் முழுவதும் பரவுச்சு. நம்ம இப்ப மறுபடியும் நம்ம அந்த பாபேல் கோபுரத்துக்கு போலாம் பாருங்க. சோ அந்த பாபேல் கோபுரம் கட்டும் போது இவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, ஒரே இடத்துல ஒன்னா இருக்கிறாங்க. சோ அப்போ அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் யாருன்னு பார்க்கும்போது நிம்ரோத் தெரிஞ்சிருக்கும், நெக்ஸ்ட் செமிராமிஸ் தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப இவங்க தான் ராஜா ராணியா வந்து அந்த ஜனங்களுக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா? சோ இப்ப அதற்கப்புறம் தேவன் என்ன பண்ணிடுறாருன்னா அவர்களுடைய பாஷைகள் என்ன பண்ணிடுறாரு, தாறுமாறா மாத்திடுறாரு. சோ இப்ப அதற்கப்புறம் பாஷைகள் மாறினதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பாஷை பேசக்கூடியவங்க ஒரு குரூப்பா சேர்ந்து என்ன பண்றாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆகி என்ன பண்றாங்க, அநேக உலகத்துல இருக்கிற அநேக இடங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, பிரிஞ்சு போயிடறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னு போது தமிழ் பேசுறவங்க ஒரு பக்கமா போயிடுறாங்க, ஒரு ஹிந்தி பேசுறவங்க ஒரு குரூப்பா போறாங்க இல்லைங்களா? சோ இப்ப இப்படி இவங்க தனித்தனியா போகும்போது அவங்களோட கடைசியா அவங்களோட மைண்ட்ல இருந்தது யாருன்னு பார்க்கும்போது, அவங்களோட கடவுளா யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த நிம்ரோத்தும் செமிராமிஸும் தான். சோ இப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனாலும் அவங்க மைண்ட்ல யார் கடவுளா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த நிம்ரோத்தும் இந்த செமிராமிஸும். சோ இப்ப இவங்களை அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அவங்க பாஷைக்குள்ள வரும்போது அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த நிம்ரோத்துக்கும் செமிராமிஸ்க்கும் வேற பேர்ல வந்து என்ன பண்றாங்க, இவங்க வழிபடுறாங்க. சோ இப்ப அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். சோ இப்ப அந்த எஜிப்துல நிம்ரோத்தை எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு போது ஓசரிஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரீக்ல சொல்லும் போது பாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்தியால வேற நேம்ல நிம்ரோத் வந்து என்ன பண்ணுவாரு, வழிபடுவாங்க. அதே போல நீங்க வேற கண்ட்ரி எடுத்துட்டாலும் அங்கேயும் இந்த நிம்ரோத் செமிராமிஸ், பட் என்னன்னா வெவ்வேறு பாஷைகள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, வெவ்வேறு பெயர்கள்ல என்ன பண்ணுவாங்க, அவர்களை வணங்கி கொண்டிருப்பாங்க அப்படின்ற நம்ம இங்க பாக்குறோம். இந்த முக்கடவுள் வணக்கம். சோ இப்ப எப்படி 3 கடவுள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ட்ரினிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ இந்த ட்ரினிட்டின்றது கிறிஸ்தவ மண்டலத்துல மாத்திரம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. நீங்க எந்த ஒரு ரிலிஜியன் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த முக்கடவுள் வணக்கம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பின்பற்றப்படுது. சோ இப்போ எப்படி பாபிலோன்ல அங்க நிம்ரோத், செமிராமிஸ், தம்முஸ், சோ இப்ப இந்த 3 பேரையும் வணங்குனாங்களோ அதே போல கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு எப்படி வணங்குறாங்கன்னு பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு நம்ம பாக்குறோம். அதே போல இந்து ரிலிஜியன்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது சிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு சொல்லி 3 கடவுளை வந்து என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. சோ இப்ப இது எல்லாமே கடைசியில எங்க வந்து நிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நிம்ரோத், செமிராமிஸ், இந்த தம்முஸ், சோ இப்ப இவர்களை தான் இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது அடையாளப்படுத்துது அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். இந்த நிம்ரோத்தும் இந்த செமிராமிஸும் இந்த தம்முஸும் இன்னைக்கு எப்படி வெவ்வேறு பெயர்கள்ல வெவ்வேறு நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவர்களை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. சோ அதுதான் நம்ம இந்த ஸ்கிரீன்ல பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம் இவ்வளவு நேரம் பார்க்கும்போது வேதம், புராணம். சோ இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா இவ்வளவு நேரம் பார்த்தோம். சோ இப்ப இந்த புராணங்கள் எல்லாம் தோன்றதுக்கு எது காரணமா இருந்துச்சு, சோ இப்ப ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஆதியில நடந்திருக்குன்றத பார்த்தோம். சோ இப்ப அதுதான் யாருன்னு பார்க்கும்போது நிம்ரோத் குறித்து பார்த்தோம், செமிராமிஸ் குறித்து பார்த்தோம், அடுத்து தம்முஸ் குறித்து பார்த்தோம். சோ இப்ப இந்த 3 பேரும் தான் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் இவங்க வெவ்வேறு பெயர்கள்ல வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். சோ இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு பிதாவாகிய தேவனை நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்கு இந்த விஷயத்த தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு தெளிவை என்ன பண்ணிருக்கிறாருன்னா இன்னைக்கு நமக்கு சொல்லி இருக்கிறாரு. சோ இப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு பார்க்கும்போது அந்நிய தேவர்கள் யாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த வழிபாடுகள் எல்லாம் எப்படி வந்துச்சு, இதற்கெல்லாம் யார் காரணம், யார் மூலமா இதெல்லாம் வந்தது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அப்புறம் இதுக்கெல்லாம் எந்த ஒரு நாடுகள் காரணம், சோ இப்போ பாபிலோன் குறித்து பார்த்தோம், எகிப்து குறித்து பார்த்தோம், கிரேக்கம், ரோமானியா, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இதெல்லாம் யாரு காரணம் என்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். சோ இப்போ கடைசியா இதுல இருந்து நமக்கு என்ன பாடம், சோ இப்போ இன்னைக்கு உண்மை தேவனை வழிபட்டு கொண்டிருக்கிற நமக்கு இதுல என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க. சோ இப்போ இன்னைக்கு
நம்ம அநேகர்கிட்ட நம்ம சத்தியத்தை குறித்து என்ன பண்றோம், சாட்சி கொடுக்குறோம் இல்லைங்களா? சோ இப்ப நம்ம சாட்சி கொடுக்கும் போது இன்னைக்கு ஒருவேளை என்ன பண்ணிடலாம்னா, ஒரு சிலர் நம்ம கிட்ட வந்து கேள்விகள் கேட்கலாம். சோ இப்ப எங்க ரிலிஜியன்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு சில காரியங்களை சொல்லும் போது, இப்போ இது குறித்ததான ஒரு ஞானம் இருந்தா மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அவங்களுக்கு இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், தெளிவா எடுத்து சொல்லி உண்மையான தேவனை நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க கிட்ட சொல்ல முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு பார்க்கும்போது, இந்த ஒரு காரியம் நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியதா இருக்கும். சோ இப்ப இதற்கு மேல நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, அந்நிய தெய்வத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம பாக்குறது இல்ல. இப்ப மற்ற ஜனங்களும் வந்து, அதாவது கிறிஸ்தவ நண்பர்களும் அது பின்னாடி போகாதபடி நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு சொல்லலாம். சோ இப்ப அடுத்து, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. சோ இப்ப இவ்வளவு நாள் இந்த விஷயம் நமக்கு என்ன பண்ணலன்னா தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சத்தியங்களை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப இன்னைக்கு அநேகருக்கு வெளிப்படாத ஒரு சத்தியத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இப்ப அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஒரு காரியத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப கடைசியாக நம்ம வசனம் வாசித்து முடிக்கலாம் பாருங்க. யோவான் 4:23 யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். சோ இப்போ இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்ச நாட்கள் என்ன ஆக போகுதுன்னா, இந்த உலகம் என்ன பண்ண போகுது, அழிய போகுது. ஒரு 3ஆம் உலக போர் அர்மகதோன் என்ன பண்ண போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ண போறாருன்னா, இந்த 2ஆம் உலகத்தை அழிச்சிட்டு அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு, இங்க ஸ்தாபிக்க பண்ண போறாரு. சோ அப்போ என்ன ஆக போகுதுன்னா, எல்லாருக்குமே என்ன பண்ண போகுதுன்னா, ஒரே நாமம், அதாவது பிதாவாகிய தேவனை குறித்துதான ஒரு ஞானம் என்ன பண்ண போகுது, எல்லாருக்குமே அங்க வரப்போகுது. சோ இப்ப எல்லா ஜனங்களும் யாரை தொழுது கொள்ள போறாங்கன்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள போகிறாங்க. சோ இப்ப இன்னைக்கு நமக்கு இது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். சோ இப்ப இது போன்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சோ இப்ப இனிமேலும் நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னும் போது, இந்த கிறிஸ்துமஸ் போன்ற, ஈஸ்டர் போன்ற அந்த தவறான அந்த விக்கிரக வழிபாட்டுக்குள்ள நம்ம போகாம, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் நம்ம என்ன பண்ணணும், தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். சோ இப்ப இதுவரைக்கும் நம்ம வேதமும் புராணமும் என்ற ஒரு விஷயத்துல அநேக காரியங்கள் சத்தியத்தின் அடிப்படையில, வேதத்தின் அடிப்படையில நம்ம தியானித்தோம். சோ இப்போ தொடர்ந்து நம்ம வருகின்ற நாட்களிலும் இது போன்ற அநேக சத்தியங்களை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்து நம்மளை வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.